அந்த மருத்துவமனை வாசலில் நுழைந்தவுடனே மருந்து வாசனைக்கும் வியர்வை வாசனைக்கும் இடையே மனித வேதனையும் வலியும் பல உணர்வுகளும் அலைமோதிக் கொண்டிருந்தது. வார்டு எண் 7. சுவரில் ஒட்டியிருந்த போஸ்டரில் சேவைதான் கடமை என்று எழுதியிருந்தது. ஆனால் அந்த வார்டுக்குள் நடப்பது அந்த வார்த்தைக்கு நேர்மாறாக இருந்தது. அம்மாவை ஸ்ட்ரெச்சரில் தள்ளிக்கொண்டு முருகன் ஓடி வந்தான். மேடம், மூச்சு வாங்குறாங்க, சீக்கிரம் பாருங்க மேடம் என்று பதறினான் முருகன். நர்ஸ் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. மொபைலை பார்த்து சிரித்துக்கொண்டு, டோக்கன் எடுங்க, இல்லனா வெயிட் பண்ணுங்க என்றாள். மேடம், டோக்கன் வாங்கும் நேரமா இது? உயிர் போற நிலைமையில இருக்காங்க. நர்ஸ் மெதுவாக தலையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள். புரியுது. அந்த புரியுதே என்பதுக்குள் ஒரு அர்த்தங்கள் பல ஒளிந்திருந்ததை முருகன் புரிந்து கொண்டான். 10 நிமிடம் கழித்து அதே நர்ஸ் முருகன் அம்மாவை அதே வார்டுக்குள் அழைத்துச் சென்றாள். உள்ளே டாக்டர் இருந்தார். ஸ்கேன் அவசரமா பண்ணணும், ஆனா மெஷின் இங்க வேலை செய்யல. அப்போ என்ன பண்ணணும் டாக்டர் என்று முருகன் சோர்ந்து கேட்டான். நாற்காலியில் சாய்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார் டாக்டர். பக்கத்துல ஒரு பிரைவேட் மெடிக்கல் சென்டர் இருக்கு, அந்த போனீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். அந்த கணத்தில் அரசு மருத்துவமனை ரெஃபரல் சென்டராகி மாறியது. வெளியே, நேத்து சேர்த்தவனுக்கு இன்னும் ஒரு ஊசி கூட போடல, ஆனா எம்எல்ஏ காரு வந்ததும் 3 டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப்பை கூட மறந்து ஓடுறாங்க என்று ஒருவர் சத்தமான குரலோடு திட்டிக் கொண்டிருந்தார். அந்த குரலுக்கு யாருமே திரும்பி பார்க்கவில்லை, பாவப்பட்ட சில நோயாளிகளைத் தவிர. ஏனென்றால் அங்கே கேட்கும் காதுகள் ஏற்கனவே பதவிக்கும் பணத்துக்கும் அடிமையாகிவிட்டன. ஒரு வார்டில் காலாவதியான மருந்து, மற்றொரு வார்டில் இல்லாத ஊசி பில்லில் இருந்தது. ஸ்டோர் ரூமில் மருந்து இல்லை என்று சொன்னவர்கள் வெளியே மெடிக்கல் கடைக்கு அதே மருந்தை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார்கள். முருகன் அம்மாவின் மூச்சு மெல்ல மெல்ல தளர்ந்தது. அவன் அம்மாவின் முகத்தை கடைசி முறையா பார்த்தான். மெஷின் சத்தம் மட்டும் வார்டுக்குள் உயிர் இருக்கிற மாதிரி நடித்தது. முருகன் மெதுவாக அம்மாவை பார்த்தவாறு மனதுக்குள், அம்மா, இது உடம்புக்குள்ள வந்த நோயில்ல, வெள்ள கோட்டு போட்ட மனசுக்குள்ள வந்த அலட்சியம். இது மருந்து இல்லாம செத்த உயிரில்ல, மனிதமில்லாம மூச்சு நின்ற உண்மை. ஒரு உயிர் போனா ரிப்போர்ட் எழுதுவாங்க, ஆனா அந்த உயிர் ஏன் போனுச்சுன்னு எவரும் எழுத மாட்டாங்க. ஏனென்னா இங்கே நோயை குணப்படுத்துறாங்களோ இல்லையோ, ஆனா மனிதத்தனத்தை திட்டமிட்டு கொள்றாங்க. வார்டு எண் 7 அமைதியாக இருந்தது. முருகன் அம்மாவின் உயிர் அணைந்தது. சுவரில் இருந்த போஸ்டர் அமைதியாக சிரித்தது. சேவைதான் கடமை. இந்த கதை அனைத்து அரசு மருத்துவர்களையும் குற்றம் சொல்வதற்கல்ல. மனிதநேயத்தோடு சேவை செய்யும் பல நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரின் அலட்சியம் ஒரு உயிரின் மதிப்பை இழக்க வைக்கின்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.